உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஒடி ஒளியிற அதேதான் தெஹிவளி மிருக காட்சி சாலைக்குள்ளே வந்தாச்சு. நிறைய புகைப்படங்கள் மற்றும் காணொளியில் வந்து பெரிய விலங்குகள், அதாவது கரடி, சிங்கம் மாதிரியான விலங்குகள் தான் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறதாக, பாதிக்கப்பட்டிருக்கிறதாக புகைப்படங்கள் பகிரப்பட்டிருந்துச்சு. ஓகே, இங்கே போனோடனே ஒரு காட்சியை காணக்கூடியதாக இருக்கு. ஓகே, போனோடனே ஒரு காட்சி இருக்குது. இது நல்ல காட்சியான்னு தெரியல, இது உறங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எடுத்தோடனே கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆடாமசையாக இருந்ததும் நான் பயந்துட்டேன். ஆனால் இது வந்து உறங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா வெயிலில் படுத்து உறங்குது. ஹியூமன் எக்ஸிபிட்ஸ், அதாவது மனித காட்சி பொருட்கள், மிருகங்களைப் போலவே மனிதர்களையும் வந்து காட்சிப்படுத்துகிற வழக்கம் அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. குறிப்பாக ஐரோப்பியர்கள் வந்து மற்ற இனத்தவர்கள், ஏதாவது ஆபிரிக்கர்கள், ஆசிய நாட்டவர்களை வந்து வினோதமான மனிதர்களாகவும், பிரிமிட்டிவ், அதாவது நாகரிகமற்ற மனிதர்களாகவும், அவர்களுடைய நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள், உடல் அமைப்புகளை வந்து வினோதமாக கருதினதுனாலேயும் மனிதர்களை காட்சிப்படுத்துகிற வழக்கம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இலங்கையர்களும் அதே போல் காட்சி பொருளாக பல நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து பிரதானமாக செய்த ஒரு ஜெர்மனிய குடும்பம் தான் ஹேகன்பெக் குடும்பம். இந்த ஹேகன்பெக் குடும்பத்தை சேர்ந்து ஜான் ஹேகன்பெக் 1800ஆம் ஆண்டுகளின் இறுதி காலப்பகுதியிலேயே இலங்கைக்கு வந்து இங்கே மிருக மாதிரிகளை, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல ஆசியாவின் பல பகுதிகளிலிருந்தும் அபூர்வமான, அதிகமாக காண கிடைக்காத மிருகங்களை சேகரித்து அவற்றை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையில் இருந்து அதை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி, அதாவது அனுப்பி வைக்கிற செயல்பாடு நடந்தப்பட்டு 1900ஆம் ஆண்டுகளுடைய ஆரம்ப கால பகுதியிலே தெஹிவளை மிருக காட்சி சாலையினுடைய தொடக்க புள்ளியாக இது அமைந்திருக்கு. குறிப்பாக 1929ஆம் ஆண்டு தெஹிவளை மிருக காட்சி சாலை ஜான் ஹேகன்பெக்கினால் திறந்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, புலிகளினுடைய இருப்பிடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ புலிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒயிட் டைகர், அதாவது வெள்ளைப்புலி அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, புலிகள்ண்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அண்மையாகவே ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு. நான் ஒன்றும் ஹெல்த் எக்ஸ்பர்ட் இல்லை, அதனால் இந்த அளவுக்கு இந்த உயிரினங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல நிலைமையில் இருக்கா இல்லையா, வெறும் பார்வையால் அதை விளங்கி கொள்வது கஷ்டம். ஆனால் வெறும் பார்வைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம் மற்ற உயிரினங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் முக்கியமான பகுதிக்குள்ளே போகிறோம். சோஷியல் மீடியாவில் தெஹிவளை மிருக காட்சி சாலையை பற்றி பகிரப்பட்ட செய்திகளை வச்சு சில பேர்கிட்ட கேட்கும்போது ஒரு சில பேருடைய கருத்து என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த மிருக காட்சி சாலை அமைந்திருக்கிற நிலம் வந்து வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுறதுக்காக, அந்த மிருக காட்சி சாலையை மூட வைக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான மிகைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட செய்திகள் தான் அது. அதுக்கு பின்னால் ஒரு மறைமுக காரணம் இருக்குது அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஒன்று வந்து மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மிருகங்களுக்கு மட்டும்தான் நோய்கள் ஏற்படுதா, அது மட்டும்தான் வந்து பார்க்க மோசமான நிலைமையில் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. காட்டு விலங்குகளுக்கும், அதாவது சுதந்திரமாக காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கும் எத்தனையோ விலங்குகளுக்கு நோய் ஏற்பட்டு மரணிக்குது. அதே மாதிரி மிகவும் உடல் குறைபாட்டோடு அல்லது மன குறைபாட்டோடு இருக்குது. ஆகவே இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னென்னா, மிருகக்காட்சி சாலையினுடைய பராமரிப்பு பணிகள் இருக்கிற குறைகள் அல்லது மிருகங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடம், நடத்தப்படுகிற முறைகளில் இருக்கிற குறைபாடுகளினால் தான் மிருகங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதா. இரண்டாவது கேள்வி, அதற்கு அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்கள்ட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கிறாங்களா இல்லையா, அது இரண்டாவது கேள்வி. இந்த கேள்விகளுக்கு விடை எடுக்கிறதுக்காக நாங்கள் அங்கே வேலை செய்கிற ஊழியர்களோடு கதைக்கிறதுக்கு முயற்சி செய்தோம். ஆனால் அது வந்து
எங்களுக்கு அப்படி கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யாரும் கிடைக்கல. உத்தியோகபூர்வமாக அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு கதைக்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு அறிவிச்சிட்டு வந்திருந்தா நாங்கள் ஒரு கைட் ஒழுங்கு செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி அதை பற்றி நேரடியாக கதைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. මෙයා මෙතනින් මේ පැනලා එහෙට එන්නේ නැද්ද? jadi wala තියෙනවා. දැන් මෙතන උඩට නගින්නත් බැරිද? බෑ. ඊට ගැම්මක් තියෙනවා ඉඳලා. ඉන්න බෑ. හැබැයි සාමාන්‍යයෙන් ඒ කියන්නේ හිතා ගන්න බෑ නේ ඔය ඉතර කකුල උසින්ද නිකන් අඩියක් තියලා ඒ කියන්නේ ඇවිල්ලාම නෑ එහෙම වෙලාම නෑනේ. එන්නේ බයයි එන්නේ. බයයි. බයයි. මෙයා පැටියෙක්ද? ඒ කියන්නේ පොඩි නැත්තම් ලොකු එකනේ. කැලෑවෙන් මම පැල්ලා දුවනවා. මේ වැඩි. ඒක තමයි. මෙයා ඒ කියන්නේ මෙහෙම ඉපදිච්ච එහෙමද? පොඩි කාලේ ඇවිල්ලා එහෙම. ஓகே, நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த ஒட்டகச்சிவிங்கினுடைய கால்கள் மட்டுமே ஒரு 3 அடி கிட்ட இருக்குது. அப்போ இங்கே அவங்க சுற்றி போட்டுக்கிற வேலியும் வந்து கிட்டத்தட்ட அதே 3 அடி தான் இருக்குது. அப்போ ஒரு ஒட்டகச்சிவிங்கியால் அதால் பாய்ந்து அதுக்கு மேலாக பாய்ந்து தப்பிக்காதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இது வந்து பயம் அப்படின்னாரு, மற்றது பழக்கம் இல்லை அப்படின்னாரு. ஸோ அது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, யானை குட்டியாக இருக்கும் பொழுது அதில் காலில் வந்து சங்கிலியை கட்டி விட்டால் பிறகு அது வளர்ந்ததுக்கு பிறகும் கூட அதால் அந்த சங்கிலியை உடைக்க முடியாது என்ற நினைப்பு, அந்த எண்ணம் வந்து மனதில் பதிந்திருக்கிறதுனால அது முயற்சி கூட செய்து பார்க்காது அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒட்டகச்சிவிங்கியும் நினைக்கிற மாதிரி சிறு வயதிலிருந்து இங்கே இருக்கிறதுனால ஒருவேளை சிறு வயதில் மேலால் பாய்ந்து போக முடியாமல் இருந்திருக்கும். அப்போ இப்பொழுதும் அதே நினைப்பில் வந்து அதுக்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறதா இருக்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து மிருகக்காட்சி சாலையை பற்றி சொல்லப்படுகிற ஒரு குறைபாடுகள் ஒன்று வந்து கூண்டுக்குள்ளே மிருகங்களை அடைச்சி வச்சுருக்கு, ஒரு மிகச்சிறிய பகுதிக்குள்ளே மிருகங்களை அடைச்சி வச்சுருக்கு, அதுக்கு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்றது. இது வந்து ஒரு பிரச்சனையாக பார்த்தால் இலங்கையிலேயே பார்த்திங்கன்னா ரிதிகம சஃபாரி பார்க் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் தான் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் சுதந்திரமாக நடமாட்டத்துக்கு இடம் கொடுத்துருக்கு. அதில் வந்து நாங்கள் தான் கூண்டுக்குள்ளே இருப்போம், மிருகங்கள் சுதந்திரமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்குள்ளே போகலாம். அதாவது தெஹிவளி மிருக காட்சி சாலையில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு நிலப்பரப்பை கொடுத்து வைக்கிற அளவுக்கு, அதாவது மிருகக்காட்சி இப்போ இருக்கிற அந்த நிலத்தில் அதை செய்ய முடியுமான்னு தெரியலை. ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்படி ஒரு இதுக்கு போகலாம். அண்மையில் பார்த்திங்கன்னா ஜிம்பா என்கிற ஒரு சிங்கக்குட்டி, அது வந்து ரிதிகம சஃபாரியில் தான் பிறந்திருந்தது. ஆனால் அதை கூட வந்து திரும்ப மீண்டும் தெஹிவளி மிருகக்காட்சி சாலைக்குள்ளே கொண்டு வைத்ததற்கே வந்து சில எதிர்ப்புகள் கிளம்பி இருந்துச்சுண்டா, சுதந்திரமாக வளர வேண்டிய ஒரு குட்டியை நீங்கள் இங்கே வந்து ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கருத்தில் கொள்ள வேண்டிய, யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. தெஹிவளி மிருகக்காட்சி சாலையை மூடுவது தான் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கான பதிலா. மிருகக்காட்சி சாலையை ஒன்றை மூடுவதை பற்றி கதைக்கும் பொழுது நாங்கள் பிரதானமான 2 விடயங்களை பற்றி யோசிக்கணும். ஒன்று வந்து மிருகங்களுக்கு என்ன நடக்கும், அந்த மிருகங்கள் எடுத்துக்கொண்டு போய் திரும்ப காட்டில் விட முடியாது. ஏன்னா வேளைக்கு சாப்பாடு கொடுத்து, அதே மாதிரி நோய்களுக்கு மருந்து கொடுத்து அதை கவனிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த மிருகங்களை நீங்கள் கொண்டு போய் காட்டில் விட்டிங்கன்னா தானாக உணவு தேடுறதே வந்து அதுக்கு முடியாத ஒரு காரியமாக மாறி இருக்கும். ஆகவே கண்டிப்பாக அது மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு பராமரிப்பு நிலையங்களுக்கு தான் அவங்கள கொண்டு போய் விடணும். அப்போ அங்கே திரும்பவும் இதே மாதிரி அது கவனத்தில் கொள்ளப்படுதா இல்லையான்ற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். 2வது விடயம் வந்து மிருகக்காட்சி சாலை வந்து வெறுமனே மிருகங்களை பார்ப்பதற்கு அல்லது காட்சிப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, மிருகங்கள் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ஒரு இடமாகும். அதே மாதிரி இப்போ தெஹிவளி மிருகக்காட்சி சாலையிலே எடுத்திங்கன்னா பிக்மி ஹிப்போபாட்டமஸஸ், அதாவது நீர் யானைகள், அதே மாதிரி ஈஸ்டர்ன் பிளாக் ரைனோசரஸ், அதே மாதிரி ஜீப்ரா,
இனங்கள் வரிக்குதிரைகள், அதே மாதிரி சில குதிரை இனங்கள், ஜிராஃப், ஒட்டகச்சிவிங்கங்கள், அதே மாதிரி கிபன்ஸ், குரங்கு வகைகள், ஒராங்குட்டான் வகைகள், அதே மாதிரி பெங்கால் டைகர்ஸ், இந்த மாதிரி வங்காள புலிகள், இந்த மாதிரியான பல உயிரினங்களை வந்து வெற்றிகரமாக அவங்க இனப்பெருக்கம் செய்ய வச்சு, அதாவது அடுத்த சந்ததியை உருவாக்கியிருக்காங்க. குட்டி இனம் வச்சுருக்கிறாங்க அல்லது அடுத்த சந்ததியை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை, அதாவது இயற்கையில் அழிந்து காட்டில் வாழ்ந்தால் அழிந்துவிடும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை மிருகக்காட்சி சாலையில் வைத்து பராமரித்து அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கும் அதே மாதிரி இனவிருத்தி செய்து அந்த இனத்தை பெருக்குவதற்கும் ஆன ஒரு இடமாகவும் இந்த மிருகக்காட்சி சாலைகள் இருக்குது. இந்த அளவுக்கு வெற்றிகரமாக தீவளி மிருகக்காட்சி சாலையில் அது நடக்குது, அதுக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக கேள்வி கொடுத்தப்பட்ட விஷயங்கள் தான். அதே மாதிரி மிருகங்களுடைய நலனை பரிசோதிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆய்வு குழு ஒன்று அமைத்து ஒரு நேர்மையாக ஒரு கட்டாயமாக ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் மிருகக்காட்சி சாலை மூடுறதுன்றது இப்போ நான் மேல் சொன்ன இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக அமையாது. அல்லது மூடினால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லது அந்த நடந்து கொண்ட செயற்பாடுகளுக்கு எல்லாமே வந்து பிரச்சனைகளாக அமையும். ஆகவே அதை நாங்கள் வந்து கருத்தில் கொண்டு நாங்கள் என்னத்தை கோரிக்கையாக வைக்கிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ தெய்வளி மிருகக்காட்சி சாலையை மூட வேண்டுமா அல்லது அதில் இருக்கிற குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் வலியுறுத்தி சொல்லி அதை இன்னும் சிறந்த இடமாக மாற்ற வேண்டுமா?